உடம்பு ரொம்ப சூடா தொட்டா பர்னிங்கா இருக்கா, அப்ப நீங்க பாதாம் பிசின் எடுத்துக்கங்க. உங்களுக்கு அல்சர், டைரியா, கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரியான ஸ்டொமக் ப்ராப்ளம் அல்லது ஸ்டொமக் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் இருக்கா, அப்ப நீங்க கண்டிப்பா பாதாம் பிசின் எடுத்துக்கங்க. உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கா, அப்ப நீங்க பாதாம் பிசின் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிளட்ல கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கா, அப்ப நீங்க அவசியம் பாதாம் பிசின் எடுத்துக்கங்க. என்னடா எல்லாத்துக்கும் பாதாம் பிசின் சாப்பிடுன்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இந்த ஒரு பாதாம் பிசின்ல அவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த பாதாம் பிசின் நேச்சுரலாவே ஒரு கூலண்ட் ப்ராப்பர்ட்டினால நம்ம உடம்பு எப்பவுமே குளிர்ச்சியாவே வச்சுக்குது. அப்புறம் இது நம்ம உடம்புல நடக்கிற மெட்டபாலிசத்தை ரெகுலர் பண்ணி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைச்சு ரத்த சர்க்கரை அளவை குறைக்குதுங்க. இதுல ஆன்டிபயோட்டிக், ஆன்டி மைக்ரோபியல் அப்புறம் ப்ரீபயோட்டிக் சப்ஸ்டன்ஸ் இருக்கனால நம்ம செரிமான குழாயில இருக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலுமே சரி பண்ணிடுதுங்க. அது அல்சரா இருக்கட்டும், கான்ஸ்டிபேஷனா இருக்கட்டும், டைரியாவா இருக்கட்டும், பைல்ஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நீங்க பிரெக்னெண்டா இருக்கும்போது இந்த பாதாம் பிசினை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க குழந்தையோட வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்துக்கும் அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இந்த பாதாம் பிசின் நேச்சுரலாவே ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். இதனால உங்களுக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகுது. அது இல்லாம ப்ரீமெச்சூர் ஏஜிங்கையும் தடுக்குது. உங்க ரத்தத்துல கெட்ட கொழுப்பு, அதாவது எல்டிஎல், ட்ரைகிளிசரைட்ஸ் இது அதிகமா இருந்துச்சுன்னா அதை குறைக்கிறதுக்கு இந்த பாதாம் பிசின் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது இல்லாம இதுல சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், அயன் அப்படின்ற மினரல்ஸ் எல்லாமே இருக்கு. சோ இதை மறக்காம உங்க டயட்ல சேர்த்துக்கங்க. இந்த பாதாம் பிசினை 3 வயசுல இருந்து எவ்வளவு வயசானாலும் நம்ம டெய்லியே எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்தா மட்டும் இந்த பாதாம் பிசினை மதிய வேலையில மட்டும் எடுத்துக்கங்க. மற்றபடி இது எல்லாரும் சாப்பிடலாம், எப்ப வேணாலும் சாப்பிடலாம். இந்த பாதாம் பிசின் காஸ்ட்லி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, எல்லாராலையுமே வாங்க முடியும். இந்த பாதாம் பிசினை நைட்டு தண்ணியில ஊற வச்சீங்கன்னா காலைல ஜெல்லி மாதிரி ஆயிடும். அதை பாலோட எடுத்துக்கலாம், ஜூஸோட எடுத்துக்கலாம், இளநீ கூட எடுத்துக்கலாம், இல்ல தண்ணியில கூட போட்டு சாப்பிடலாங்க. இதை வாங்குறதும் ஈஸி, யூஸ் பண்றதும் ரொம்பவே ஈஸி. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க சூப்பர் மார்க்கெட் போகும்போது இந்த பாதாம் பிசினை கண்டிப்பா நீங்க லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க.